வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஏஜிலி ரோமன் ரெயின்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனையை அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க. அண்ட் கனடியன் பிரதர்ஸ் ரீயூனியன் ஆக போகிறாங்க. அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. WWEயும் AAAயும் சேர்ந்து வேர்ல்டு கொலாய்ஸ் அப்படிங்கிற பேப்பரையும் அடுத்ததாக நடத்த போகிறாங்க. இது உங்களில் பல பேருக்கு தெரியும். இந்த வேர்ல்டு கொலாய்ஸில் என்னென்ன மேட்செலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வேர்ல்டு கொலாய்ஸ் அப்படிங்கிறது WWEயும் AAAயும் சேர்ந்து நடத்துறதுனால WWEயில் இருக்கிற ராஸ் மேக்டவுன் பிராண்டை சேர்ந்த ரெஸ்லர்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லையும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் AAAவுடைய மெகா சாம்பியன்ஷிப் ரா பிராண்டை சேர்ந்த டொமினிக் மிஸ்டீரியோ ஹிண்டோ டெலிவரி வகியோவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. ஆக்சுவலி வகிங்கோவை பொறுத்த வரைக்கும் AAAவில் ஒரு மெகா ரெஸ்லர் அவர் டொமினிக் மிஸ்டீரியோ கூட இதுக்கு முன்னாடி மோதினது இல்லை. மேபி இதில் டைட்டில் சேஞ்சிங் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. அடுத்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாபி வெர்சஸ் நட்டாலியா. இது AAAவுடைய ரீனா டி ரிங்ஜஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சாம். ஆக்சுவலி AAAவுடைய உமன் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேர் தான் வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறமா டிராகன் லீ, ஜேடி மெக்டோனோ, ஈத்தன் பேஜ், ஸோ அதே மாதிரி கரண்ட் AAAவுடைய லத்தீன் சாம்பியன் இவங்க அகேன்ஸ்டாக ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப். அதுக்கப்புறமா லோலா வின்ஸ் மிஸ்டர் இக்னோ வெர்சஸ் ஃபின் பேலர் ரக்ஷனா ஃபென்ஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு டாக்டி மேட்ச். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்தவங்க தான். அடுத்தது WWE ஸ்பீட் எபிசோடு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஸ்பீட் எபிசோட் பார்த்தீங்கன்னா WWE வந்து எக்ஸு கூட, அதாவது ட்விட்டர் கூட சேர்ந்து தான் ஒரு கொலாபரேஷனாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கான்ட்ராக்டை ஒரு வருஷம் போட்டு விட்டுருக்கானுங்க. இந்த ஒரு வருஷத்துக்காக WWE ஒரு சாம்பியன்ஷிப்லாம் உருவாக்குனானுங்க. அந்த சாம்பியன்ஷிப்பு உருவாக்கி இப்போ அந்த கான்ட்ராக்டும் முடிஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரில. கரண்ட் ஸ்பீட் சாம்பியனாக எல் கிராண்டோ அமெரிக்கானாவும், உமன்ஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா கேண்டிஸ்லேருந்து இப்போது லோலா வின்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பெரிய டைட்டில் சேஞ்செலாம் இல்லை, 2 பேர் தான் உமன் டிவிஷனில் சாம்பியன் வந்திருக்காங்க. இப்போது இந்த ஸ்பீட் டிவிஷனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது WWE என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை NXT பிராண்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. NXT பிராண்டுக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் ஒவ்வொரு வாரம் NXT நடக்கும். அது எப்படி நடக்கும்னா ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுன் மாதிரி இல்லாமல் மெயின் ராஸ்டர்லேருந்து ஒரு ரெஸ்லரு, AAAலேருந்து ஒரு ரெஸ்லரு, TNAலேருந்து ஒரு ரெஸ்லர்ஸ், அதாவது WWE கூட பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்கிற எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து ஒவ்வொரு உமன் ரெஸ்லர் வந்து இந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம். ஸோ WWEயில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நீங்கள் வெல்லதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது AAA ரெஸ்லர்ஸ் பல பேர் பார்த்தீங்கன்னா WWEயில் சண்டை போடுறாங்க. WWE ரெஸ்லர்ஸ் வந்து AAA சாம்பியனாக கூட ஆகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராக் லெஸ்னர். இந்த வாரம் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் கரண்ட் யுனைடெட் சாம்பியனான சாமி ஜெயினுக்கு ஒரு FIR போட்டிருப்பார். WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எதுக்காக சாமி ஜெயினை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போக போகிறாங்களாம். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் இதுக்கப்புறமா இன்னும் 2 வாரம் ஸ்மாக்டவுன் வர போகிறாரு. ஆனால் ஜான்ஸ்னா இதுக்கப்புறம் ஸ்மாக்டவுன் வரமாட்டார். ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் ப்ராக் லெஸ்னருக்கும் சீனாக்கும் இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் இன்னொரு பெக்கரான ஒரு செக்மெண்ட் நடக்க போகுது. அதுதான் சாமி ஜெயினுக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான செக்மெண்ட். ஸோ கனடியன் பிரதர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் சாமி ஜெயின் இப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல பேர் வயிறு சிரிக்கிற மாதிரி சாமி ஜெயினும் ப்ராக் லெஸ்னர் பேசின விஷயம்லாம் பங்கமாக இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீ கனடா மேட்ரியலா, நம்ம ஊருக்கார ஃபைலா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராக் லெஸ்னர் பேசின விதம்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். இப்போது சாமி ஜெயினை ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணதுனால அடுத்த 2 வாரங்களில் சும்மா வந்து ப்ராக் லெஸ்னர் பேசிட்டு போக மாட்டார். ஏதாவது ஒரு செக்மெண்ட் இன்னொரு ரெஸ்லர்ஸ் கூட நடக்கும். அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி பார்த்தீங்கன்னா WWE வந்து அடுத்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ சாமி ஜெயினுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மேட்ச் செக்மெண்ட் நடக்க போகிறாங்க தான். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சாமி ஜெயின் வந்து ஒரு ஹீல் கேரக்டராகவும் ப்ராக் லெஸ்னர் ஃபேஸ் தானே அவர் வந்து அந்த செக்மெண்ட் நல்லா இருந்தது. பட் ஆனால் அதில் நம்ம சாமி ஜெயினை பார்த்தீங்கன்னா வீல் சேர்லலாம் உட்கார வச்சுருப்பார் ப்ராக் லெஸ்னர். ஸோ ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஒரு மிகப்பெரிய வில்லனாகவும் சாமி ஜெயின் பர்ஃபெக்டான பேபி வேஸராகவும் இருக்காங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் ஃப்யூச்சர் சாமி ஜெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். அண்ட் சாமி ஜெயினை AAA பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா வேஸ்டெல்லாம் பண்ணலை, தேவைக்கேற்ற ஒரு ரெஸ்லராக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார்.
ஸோ சாமி ஜெயினை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் வேஸ்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணாமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஜே லீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா WWE ரிட்டர்ன் ஆகிருக்கிறனால ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஏஜே லீக்கு இருந்தது. ஈவன் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது எந்த அளவுக்கு மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் போகுமோ அதை விட அதிகமாக போயிருக்குது. கிட்டத்தட்ட ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சோஷியல் மீடியா வியூஸ் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2.4 மில்லியன் வியூஸ். ரோமன் ரெயின்ஸ்க்கு 1 மில்லியன் தான் வரும். இப்போவே 2.4 மில்லியன் ஏஜே லீக்கு வந்துட்டு டோட்டலி பார்த்தீங்கன்னா 130 மில்லியன் வியூஸ் வந்து 24 மணி நேரத்தில் சோஷியல் மீடியாவில் வந்துருக்குது. 130 மில்லியனுங்க, கிட்டத்தட்ட 100 மில்லியனா 1 கோடி, 1,30,00,000 பேர் பார்த்தீங்கன்னா ஏஜேலியோடைய ரிட்டனை பார்த்துருக்குறாங்க. இது ஒரு ஹை கிராசிங் உமன் ரெஸ்லரோட ரிட்டர்ன் சொல்லியிருக்கிறாங்க. உமன் ரெஸ்லர்ஸ்லேயே இந்த அளவுக்கு ஹை கிராசிங்காக ஒரு வியூவர்ஷிப் அப்படிங்கிறது மற்ற எந்த ஒரு பெண் ரெஸ்லருக்கும் வரலையா, அது ஏஜேலிக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத WWE வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க. சும்மாவே பங்கு ஆடுவார், நீங்கள் வேறு சலங்கை கட்டி விட்டுட்டீங்க, நம்ம செமையாக ஆடுவார். ரசல் பிளாஸா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏஜே லீ மற்றும் சிஎம் பாங் 2 பேருமே சேர்ந்து பெக்கி லிஞ்ச் செத் ராலின்ஸ் கூட தான் மேட்ச் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம மத்தியில் உறுதியான செய்தி தான். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி இது மேபி பார்த்தீங்கன்னா டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பெக்கி லிஞ்ச் அண்ட் செத் ராலின்ஸ் 2 பேருமே அவங்க டைட்டில் ஏஜே லீ மற்றும் சிஎம் பாங் ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்லேயே டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த நியூஸை கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் ஆனால் இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சிஎம் பாங் அண்ட் ஏஜே லீ இவங்க வந்து நான் சாம்பியன்ஸ், இந்த பக்கம் பெக்கி லிஞ்ச் அண்ட் செத் ராலின்ஸ் இஸ் சாம்பியன். ஸோ நான் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியனுக்குள்ள மேட்ச் நடந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். அதனால் மேபி WWE பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ஸ்மாட்டர் முடிஞ்சதுக்கப்புறமா வேறு ஏஜே லீ உமன்ஸ்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி கெத்து வேறு காட்டியிருக்கிறாங்க. அதை வச்சு மேபி இதை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி பெக்கி லிஞ்ச் ரா உமன் சாம்பியனாக 2018 இருக்கும்போது செத் ராலின்ஸ் யூனிவர்சல் சாம்பியன். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து மிக்சடு டாக் டீம் மேட்ச்சில் சண்டை போட்டிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் லேசி ஈவெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்சில் மிக்சடு டாக் டீம் மேட்ச்லேயே செத் ராலின்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் பெக்கி லிஞ்ச் அவங்களோட ரா உமன் சாம்பியன்ஷிப்பையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் ஆண்ட்ரேடே செலினா வெகா கூட ராலேயே ஒரு மேட்ச் விளையாடிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல மிக்சடு டாக் டீம் மேட்ச் வந்து செத் ராலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச் விளையாடிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் செத் ராலின்ஸ் கூட விளையாடும் போது மேபி இது ஒரு டைட்டில் டிஃபெண்டிங் மேட்சாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு நியூஸ் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் நடந்தால் நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பெக்கி லிஞ்ச் அண்ட் செத் ராலின்ஸோடைய காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதொரு ரெஸ்லிங் செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.